கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே மீன்வலை நிறுவனத்தில் பணிக்கு அமர்த்தப்பட்டிருந்த வடமாநில குழந்தை தொழிலாளர்கள் 111 பேரை குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிகள் மீட்டுள்ளனர். நாகர்கோவில் அருகே 50க்கும் மேற்பட்ட மீன்வலை மற்றும் கையுறை தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இங்கு வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் வேலை செய்து வருகிறார்கள். இந்த தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்கள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளதாக குழந்தைகள் நல அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அந்த நிறுவனத்தில் நேற்று இரவு குழந்தைகள் நல அதிகாரிகள் மற்றும் போலீசார் இணைந்து ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பீகார், ஜார்க்கண்ட், அசாம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 68 சிறுவர்கள் மற்றும் 48 சிறுமிகள் என மொத்தம் 111 குழந்தை தொழிலாளர்களை அதிகாரிகள் மீட்டனர். பின்னர் அவர்கள் தனியார் மண்டபத்திலும் அரசு காப்பகத்திலும் வைக்கப்பட்டனர். விசாரணைக்கு பிறகு மீட்கப்பட்ட குழந்தைகளை பெற்றோரிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என்று அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டது. மேலும் குமரன் வலை கம்பெனி நிறுவனத்தின் மேலாளர் விஜயகுமார் மற்றும் மேற்பார்வையாளர் சொக்கலிங்கம், கணேசன், முத்துப்பட்டன் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உரிமையாளர் தலைமறைவானதால் போலீசார் அவரை தீவிரமாக தேடி வருகிறார்கள்.